கடந்த 4 நாளாக பெரிய வெள்ளம் மழை, வீடுகளுக்கெல்லாம் தண்ணி பூந்துருச்சு. சாக்கடை தண்ணி, ரோட்டில் உள்ள தண்ணி பூரா கால்வா வழியாக உள்ளே போய் வீட்டுகளுக்குள்ள பூந்துருச்சு. அடுப்படியிலனா ஒரு வேலை பார்க்க முடியலை. நிறையா வீடுகள் தண்ணி, அப்புறம் காணில் உள்ள தண்ணியை பொத்துக்கிட்டு வெளியே வருது. மழை வெள்ளத்தினால பாம்பு பூச்சி எல்லாம் வரும். கரண்ட்டு இல்லை. என்ன அத்தியாவசிய தேவைக்கு தண்ணி கூட குடிக்க முடியல. தண்ணி பைப்புக்குள்ளனா தலையில் தண்ணி போயிடுச்சு. பால் வாங்க இதுகளுக்குன்னா கடைகளுக்கு வெளியே வர முடியலை. மக்கள் பூரா நாங்கள் பெரிய அவதிப்படுறோம். எங்களுக்கு அரசாங்கம் முறைப்படி நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை பூரா எங்கள் சந்துகளில் உள்ள தண்ணியை பூரா அகற்றணும். இது அரசாங்கத்துக்கு பெரிய கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஒரு 15-20 வீடுகளுக்கு மேலே இப்போ தண்ணியில் மூழ்கிருச்சு. அது நிறையா தெருன்னு சேர்த்தா 500-1000 வீடுகளுக்கு மேலே இருக்கும். எங்கள் ஒரு தெரு சந்துக்குள்ள மட்டும் 15-20 வீடு இருக்குது. 20 வீடுகளில் 15 வீட்டுக்கு தண்ணி போயிடுச்சு. எல்லாம் முத்தத்தில் பூரா தண்ணி நிற்கிது. அடுப்படிக்கலன்னா தண்ணி போயிடுச்சு. நாங்கள் எப்படி சமைக்கிறது, சாப்பிட்றது, குடி தண்ணிக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது. வெளியில் பால் இது வாங்கினாலும் சந்துக்களை பார்த்து எல்லாம் எப்படி கிடக்கு, தண்ணி வரவே முடியலை. வீட்டுக்கிட்ட தொட்டி, சின்ன தொட்டி மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் மேலே தண்ணி பொக்குளிச்சு மாதிரியே வருது. பாம்பு எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் எங்கள் வீட்டில் ரொம்ப பாய்ப்பாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கம் நடக்க முடியல. எங்கள் வீட்டுக்குள்ளேனா தண்ணி வந்துச்சு. நாங்கள் இதுக்கு என்ன தீர்ப்பு எங்களுக்கு சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை. எங்களுக்கு வெளியில் பால் வாங்க போக முடியலை. எதுக்கும் போக முடியாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்கோம். வீட்டுக்குள்ளே தண்ணி கிடக்கு. வந்து பாருங்கள், எங்கள் வீட்டை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கோம். வந்து பாருங்கள், வீட்டுக்குள்ளேனா தண்ணி இருந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் போக முடியாமல் இருக்கோம். பாம்பு எல்லாம் வருது. இந்த பாதாள சாக்கடை தோன்றன்னு சொல்லி அந்த பாதாள சாக்கடையிலேருந்து தண்ணி ஓடியாருது. என்ன அரசாங்கம் இப்படி பண்ணுறாங்க? நாங்கள் அவங்களுக்கு மக்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு.